கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரில் உங்களை வாழ்த்துகிறேன். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற நபர் யாக்கோபு, முற்பிதாக்களில் மூன்றாவது பிதா. ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்தின் மையப் பகுதிகளில் பிறந்த இவர் ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் அடக்கம் செய்ய மரித்தார். அவருடைய அடக்கம் குறித்த குறிப்புகள் 50ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வசனங்களில் இருக்கிறது. சாராள், ஆபிரகாம், ரெபேக்காள், ஈசாக்கு, லேயாள் அடக்கம் செய்யப்பட்ட மக்பெலா குகையிலேயே என்னை அடக்கம் செய்ய வேண்டும் என விரும்பி தன் அன்பு மகன் யோசேப்பிடம் உறுதி பெற்றுக் கொண்டு இறந்தவர் இந்த யாக்கோபு. யாக்கோபு இறந்த இடத்திலிருந்து மக்பெலா குகைக்கு செல்ல வேண்டுமானால் குறைந்து 15 நாட்கள் ஆகும். இறந்த வயதானவரின் உடலை 15 நாட்கள் சுமந்து கொண்டு செல்ல முடியாது. எனவே எகிப்திய முறைப்படி அந்த உடல் ஏறக்குறைய 40 நாள் பதனிடப்பட்டது. அதன் பிறகு அது கெட்டு போகாது, அதை தாராளமாக கொண்டு போகலாம். இன்றைக்கு இருப்பதை போன்ற ஃப்ரீசர் பாக்ஸ், ஆம்புலன்ஸ், அதை கொண்டு செல்லுகிற விரைவான பயண வசதி வழி அது எதுவும் அன்று இல்லை. அநேகர் யாக்கோபினுடைய அடக்கத்தில் கலந்து கொள்ள விரும்பினார்கள். அத்தனை பேரும் பாதுகாப்பாய் செல்லுவதற்குரிய பாதுகாப்பு, உணவு, தங்கும் இடம், எல்லா செலவுகளையும் யோசேப்பு செய்ய வேண்டியதாயிற்று. அவர் அன்றைக்கு எகிப்தின் 2ஆம் அதிபதியாய் இருந்ததினால் இவை அனைத்தும் ஒரு பெரும் பொருட்டாக இருக்கவில்லை. இன்றைக்கும் அநேகர் இப்படிப்பட்ட பிரபலமான அடக்கத்தை விரும்புகிறார்கள். உலகமெங்கும் இறந்த பலர் தங்களை இஸ்ராயேல் நாட்டில் உள்ள ஒலிவ மலையின் அடிவாரத்தில் அடக்கம் செய்ய வேண்டும் என்றும், அங்கே இயேசு கிறிஸ்துவினுடைய பாதம் 2ஆம் வருகையின் போது படும், அப்போது நான் முதலாவது எழுந்து அவரை காண வேண்டும் என்றும் விரும்புகிறார்கள். அதற்காகிற செலவு எவ்வளவு என்பதை அவர்கள் யோசிப்பதில்லை. செய்யட்டும், வேறு எதற்கு பணம் என நினைக்கிறார்கள். நாம் பணத்தை வெகு கடின உழைப்பின் பலனாக பெறுகிறோம். நமக்கு கிடைக்கின்ற பணத்தை கர்த்தர் நம்முடைய பணியை கனப்படுத்தி தருகிறார். எனவே கவனத்துடனும் ஞானத்துடனும் பொறுப்புடனும் அந்த பணத்தை செலவு செய்வோம். வீணாக பணத்தை செலவழிக்கும் பணம், குணம் நமக்கு இருக்க வேண்டாம். பணம்தானே என்கிற அலட்சிய மனப்போக்கில் இருந்து நாம் வெளிவருவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக.